வணக்கம். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ப்ரோ அந்த ஒரு ஸ்பூஃப் வீடியோல இது மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட என் ஃப்ரெண்டோட இன்டர்வியூக்கு வந்திருந்தீங்க. நான் உங்க நம்பர் வாண்டடா வாங்கி உங்ககிட்ட பேசினேன். ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உடனே வந்து என்ன கலாச்சிட்டீங்க அப்படின்னீங்க. நான் சொன்னேன் சத்தியமா எனக்கு உங்களை கலக்கணும்ல. ஒருத்தர் பத்தி பேசுறேன்னா அவங்க கூட இன்னொருத்தர் இன்டர்வியூ பண்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு காம்போ பேர். அப்படி இருக்கிறப்போ உங்களை காட்டினாதான் அது முழுமை பெறும் அப்படிங்கறதுனால இப்ப நான் மத்தபடி நீங்க எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க கூடாது. இல்ல தப்பா எடுத்துக்கல. சரி, நீங்க தன்னிச்சையா பண்ணியிருந்தா வச்சுங்க, ஓகே பரவாயில்ல பண்றாங்க. ஓகே, நீங்க என்னை பத்தி தப்பாவும் எதுவும் காட்டல. ஒரு சங்கர் அவரை பத்தி எதுவும் தப்பா காட்டல. அந்த மாதிரி நடிச்சிங்க. ஸ்பூஃப் வீடியோ. அது நான் தப்பாலாம் வந்து எடுத்துக்கல. பட் யாராவது சொல்லி அதை செஞ்சிருந்தா அது தப்பு. ப்ரோ என்ன வந்து யாருமே எதுவுமே சொல்லி செய்ய வைக்கவே முடியாது ப்ரோ. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு தான். ஏன்னா எல்லா வீடியோக்கும் நீ அவனை கூப்பிடுற, நீ அவங்க கூட பேசணும், நம்மளை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த வகையில வந்து யாருமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணல, பண்ணவும் முடியாது. நம்ம இஷ்டத்திமிருக்கு வீடியோ போட்டாதான் நம்மளாலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே மேல ஒரு மரியாதை இருக்கும். ஸோ அது வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன். இது நீங்க சொன்னதுனால நான் 1.5 வருஷமா நான் வந்து பண்ணணும். ஏன்னா எனக்கு மைண்ட்ல வந்து ஒரு இம்பர்சனேட் வீடியோ, ஏன்னா நான் அவரோட ஃபேன், ஓப்பனா சொல்றேன். ஃபேன்னா ஒருத்தவங்களால உட்காந்து ஒரு மணி நேரம் பேசுறாங்க அப்படின்னா அந்த செய்தியும் கடத்திட்டு நம்மள ஒரு மணி நேரம் என்கேஜ் பண்றாங்கல்ல. அப்படி இருக்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் இருக்காது. எல்லாருக்குமே என்னோட வாய்ஸ் நம்மளால எடுக்க முடியாது. சில பேர்லாம் ஒரு கேரக்டராவே நம்ம மனசுல அமைஞ்சிருவாங்க. உதாரணத்துக்கு சீமான் அவர்கள், அவருடைய பாடி லாங்குவேஜ், அந்த பேசுறது, வாய்ஸ், இதெல்லாம் வந்து எடுக்க முடியும். சில பேரோட வாய்ஸ் எல்லாம் எடுக்கவே முடியும். இப்போ உதயநிதி மாதிரி எப்படி என்னால பண்ண முடியும்? அவர்கிட்ட அந்த ஒரு மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்காது. அப்படி இருக்கிறப்போ அவரு நான் அப்சர்வ் பண்ணி இந்த 1.5 வருஷமா அவரோட வீடியோ பார்த்தவர் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லுவாரு, எப்படி சொல்லுவாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு கேமராமேன் கூட இருக்காரு, அவர்கிட்ட நான் ரொம்ப நாளா சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஒரு கரெக்டான பாயிண்ட்ல வந்து அந்த வீடியோ பண்ணோம். சரியான நேரத்துல வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி யாருமே சொல்லி அதை பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களை நான் வந்து அதற்கு முன்னாடில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஐபிசில இருக்கப்போ நிறைய, அதாவது நான் நம்புற விஷயங்கள், எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சார்ந்து நீங்க வந்து பேசுவீங்க. தமிழ் தேசிய கொள்கை மட்டும் இல்லாம ஈழத்தில் நடந்த நிறைய விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஆர்வமா பேட்டி எடுப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து ஓகே சரி, நம்மள மேலே சில விஷயம்லாம் அவர் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உங்களை இந்த வீடியோக்கு இல்லாம அதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்திருக்கேன். அண்ட் சவுக் அவர்கள் கூட பேசுறப்போ வந்து நீங்க லோயலா காலேஜ்ல படிச்சது, ஈழத்தமிழர் அந்த போர் சமயத்துல போராட்டம் பண்ணது, அதுக்கப்புறம் நான் படிச்ச எம்சிசிலையும் நீங்க வந்து படிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து சரி, இவர் ஊடகத்துறையில இருந்தது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேட்டி. நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களோட கல்லூரி பருவத்துல இருந்து சொல்லுங்க ப்ரோ. இல்லை, நான் வந்து சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி. சரிங்க. கள்ளக்குறிச்சி நான் ஸ்கூல் முடிச்சுட்டு தான் சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்து லோயலால வந்து ஜாயின் பண்ண கல்லூரிக்கு தான் சென்னை வந்தேன். ஜாயின் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து போர் முடிஞ்ச சமயம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, போர் முடிஞ்ச சமயம். எனக்கு வந்து அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் அவங்க போராட்டம் கொடுத்து பெருசாக தெரியாது. இலங்கையில வந்து போராட்டம் நடந்தது, தமிழர்கள் வந்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த போராட்டம் குறித்து முழு வரலாறு தெரியாது. ஏன் போராடுறாங்க, அதன் பின்னணி என்ன, ஸோ இந்தியாவுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், இந்த பூலோக அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை பத்திலாம் நமக்கு தெரியாது, டீப்பா தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சேனல் 4 வந்து வீடியோ விட்டாங்க. ஓகேங்களா, சேனல் 4 வந்து வீடியோ விட்டாங்க. அப்பதான் வந்து நிறைய பேர் வந்து கொல்லப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் 2010 அந்த காலகட்டத்தில் தான் வந்து கோவையில வந்து செம்மொழி தமிழ் மாநாடு நடக்குது. அப்ப வந்து ஒடிசி அரங்கத்துல திமுக ஆட்சி. அதுக்கு பின்னாடி அரசியல் என்ன சொல்றாங்கன்னா, இலங்கையில வந்து இனப்படுகொலை நடந்தது, அதற்கு ஒரு வகையில வந்து கலைஞரும் காரணம். அவர் நினைச்சிருந்தா தடுத்துருக்க முடியும். எப்படி தடுத்துருக்க முடியும்னா, காங்கிரஸோட கூட்டணியில இருந்தார். அப்ப இவர் வந்து ஆட்சி ஆதரவு கொடுத்ததால் தான் வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது. இவர் வந்து பிரஷர் போடல, டிமாண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ அதை மறைக்கிறதுக்கு தன்னை வந்து ஒரு தமிழின உணர்வாளர், நான் தான் தமிழின தலைவர் அப்படின்னு காட்டிக்கிறது தான் கொடிசி அரங்கத்துல வந்து அந்த செம்மொழி மாநாடு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வருது. ஆனா நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் இல்லை, எத்தனை பேர் செத்தாங்க, அதோட வீடியோ போட்டோ எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் சேனல் 4 வந்து ஒன்னொன்னா வெளியிடுறாங்க. சேனல் 4 வந்து ஒன்னொன்னா வெளியிட்ட உடனே அதோட ஃபுட்டேஜ் வந்து இங்க புதிய தலைமுறை மட்டும்தான் போட்டாங்க. வேற யாரும் போல, புதிய தலைமுறை மட்டும்தான் போட்டாங்க அந்த ஃபுட்டேஜஸ். ஏன் போட்டாருன்னா, அவர் ஒரு தமிழர், பச்சைமுத்து ஒரு தமிழர், கலைஞர் டிவி போட முடியுமா, சன் டிவி போட முடியுமா, உண்மையாலுமே வந்து அவர் உலக தமிழர்களெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, தமிழ் அறிஞர்னா அப்படிலாம் சொல்றீங்க. நீங்க அப்படி சொல்லும்போது அந்த வீடியோ நீங்க ஏன் போடல, தமிழர்கள் அழிக்கப்பட்டதை? அப்ப அதை போட்ட அது வந்து திமுக பெரிய செட்பேக் ஆகும் சொல்லிட்டு அவங்க போடாம தவிர்த்தாங்க. அதன் பிறகுதான் ஒவ்வொன்றா வருது, வீடியோ வருது, போட்டோ வருது. அவர் நிறைய தளபதிகள் வந்து இறந்தாங்க. அதன் பிறகு வந்து இது பிரபாகரன் அவரோட இளைய மகன் பாலச்சந்திரனோட போட்டோ வருது, பிஸ்கெட் சாப்பிடுற மாதிரி. அது வந்து ஒரு பெரிய அதிர்வலியை கிடைக்குது. சரி, நீங்க விடுதலை புலிகளை கொண்டாங்க, அவங்க ஆயுதம் தாங்கி இருந்தாங்க. இந்த பையன் பிஸ்கெட் சாப்பிட்டு இருந்தான். அந்த பையன் என்ன பாவம் பண்ணான்?
அவர் பிரபாகரன் அவர்களுக்கு வந்து மகனாக பிறந்தான் செய்த ஒரே தவறுன்னு வச்சுங்க. அவன் என்ன பண்ணான்? அவன் கையில ஆயுதம் இருந்துச்சா? அப்ப யார் சொல்லி கொன்னாங்க? ஏன்னா ஒரு களமுனையிலயும் அவன் கொல்லப்படல. ஏன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அருகிலே வச்சு வந்து சுட்டிருக்காங்க. ஏன்னா ரொம்ப தூரம் சுட்டா அது செதறுமா, தெரிக்குமா அந்த புல்லட். ஸோ அதனால ரொம்ப பக்கத்துல இருந்தே வச்சு ஷூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வந்து தமிழகம் இந்தியா முழுவதும் வந்து ஒரு பெரிய அதிர்வலையை கிளப்பியது. அதை தொடர்ந்து தான் நாங்க வந்து அங்க ப்ரோட்டஸ்ட்ல ஈடுபட்டோம். எங்க லோயலா காலேஜ்ல ஐகஃப்னு ஒரு கிளை இருக்கு, கிளப். அந்த கிளப். அங்க என்ன படிச்சிருந்தீங்க? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். அப்ப தேர்ட் இயர்ல இருக்கீங்க? நம்ம தேர்ட் இயர்ல. ஓகே. தேர்ட் இயர்ல இருந்தோடனே அந்த போராட்டம் நாங்க தான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மீடியாவோட அட்டென்ஷன் கிடைக்குதுன்னு எங்களை பார்த்து வந்து மத்த கல்லூரி மாணவர்கள் பண்றாங்க. ஓகேங்களா? இது கல்லூரியில வைக்கக்கூடாது, நீங்க ஐகெஃப் பண்றீங்கன்னா ஐகெஃபோட ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அது ஸ்ரீலங்கன் எம்பசி, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. உங்க காலேஜ் பக்கத்துலயே தான். ஓகேவா? நாங்க ஐகெஃப் போனோடனே அங்க போனோடனே ஐகெஃப் ஆஃபீஸ்க்கு நேர போலீஸ் சைட்ல இருந்து பயங்கர ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா எம்பசி பக்கத்துலயே இருக்கு, கூட்டம் அதிகமா கூடி எம்பசில ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு கோயம்பேடுக்கு மாத்துறாங்க. இப்போ கோயம்பேடுல வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இன் பிட்வீன் அது வந்து அந்த காலகட்டத்துல அந்த போராட்டத்தை அரசு நினைச்சது அப்பயே தடுத்துருக்கலாம். சரி, ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை பயன்படுத்தி அவங்க ஆட்சி, ஆமா, அதிமுக ஆட்சி அவங்க 2011 வந்து ஆட்சிக்கு வராங்க. அது பிறகுதான் நாங்க ப்ரோட்டஸ்ட் பண்றோம். சரி, ஜெயலலிதா எப்படின்னா அதை வந்து வளர்த்து விட்டு கல்லூரி மாணவர்களுக்கிடையே வந்து பேசு பொருள் ஆக்குறாங்க. தமிழக மீடியாவும் அதை பேசுது. போராட்டம் ஒரு 4 நாள் போன உடனே என்ன ஆச்சு, தமிழ்நாடு இருக்கிற எல்லா கல்லூரி மாணவர்களும் போராட்டம் பண்ண இறங்கிட்டாங்க. ஆரம்பிச்சோடனே அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கல்லூரிக்கும் லீவ் விட்டாங்க. இது வந்து ப்ரோட்டஸ்ட் வந்து ரொம்ப பெருசானா வேற எங்கேயாவது எதை நோக்கி, வன்முறை நோக்கி போகும், இல்லைன்னா வந்து திமுகன்ற ஒரு கட்சி இல்லாம போயிடும். அந்த மாதிரி அரசுக்கும் தெரியுது இதுக்கு மேல இதை விட அன்கண்ட்ரோலபிள் கிரௌடா மாறிடுச்சு. அவங்க லீவ் விட்டாங்க. எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் லீவு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லீவு அப்படின்னு சொல்லிட்டு லீவ் விட்டோன்னே அந்த காலகட்டத்துல கூட்டணி இருந்தாங்க காங்கிரஸும் திமுகவும். அப்பதான் அந்த கூட்டணி வந்து முறையா உடையுது. போர் நடந்தப்ப கூட வந்து உடையல, அந்த டைம்ல வந்து உடையுது. அதுக்கு நிறைய காரணம் சொல்லப்பட்டது. உடஞ்ச உடனே அப்பதான் வந்து நிறைய இயக்கங்கள் இருந்துச்சு. நாம் தமிழர் இயக்கமா இருந்துச்சு, கட்சியா இல்ல. அப்போ மே 17. அதே போல அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் ஒரு வேல்முருகன் அண்ணன். ஸோ இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்க. அதே போல எப்படி சொல்றது, நிறைய இயக்கங்கள் வந்து எங்கள் பேரை சொல்லி நாங்க தான் இந்த போராட்டத்தை வந்து கண்டினியூ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேரை சொல்லி நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுல நிறைய பேர் வந்து எங்களுக்கு கொடுக்க தயாரா இருந்தாங்க. பட் அதை நாங்க வாங்கல. நீங்க நியூட்ரலாவே அதை வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்து நம்ம வந்து ரொம்ப நியூட்ரலா இருந்தோம். எதுக்கு நம்ம காசு வாங்கணும் இன்னொருத்தவங்கள்ட்ட? அதை தாண்டி வந்து இந்த போராட்டம் வந்து இயல்பாக ஆரம்பிச்சது, பெருசாயிடுச்சு, இதை நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்தோம். அப்போ வந்துதான் வந்து தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஜெயலலிதா அவர்கள் வந்து சட்டமன்றத்துல வந்து ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க, தீர்மானம். இலங்கையில் நடந்த இனப்படுகொலை, இலங்கை அரசு வந்து பொது வாக்கெடுப்பு நடத்தணும், அவங்க மேல போர்க்குற்ற விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு 3 தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. அதை வந்து திமுகவுக்கு பெரிய அடி. உங்களுக்கு 2011 வந்து தோல்வி, 2014 தோல்வி, 2016 தோல்வி, தொடர் தோல்வி. இப்ப 10 தோல்வி பழனிசாமி சொல்றாங்கல்ல, அவங்க வந்து 10 தோல்விக்கு மேல தாண்டி போட்டிருப்பாங்க அந்த 10 வருஷத்துல. ஏன்னா தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே காலி. சரி, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எல்லாமே காலி. 2016 அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. 2016 வரைக்கும் நடந்த எல்லா தேர்தலும் திமுக வந்து படுதோல்வி. அதுக்கு ஈழத்தமிழர்களோட அந்த 2009 நடந்துச்சுல இந்த இன அழிப்பு படுகொலை, அது ஒரு முக்கிய காரணம். ஆமா, அது ஒரு முக்கிய பங்காற்றியது. ஏங்க, நான் அது வரைக்கும் திமுக ஓட்டு போட்டிருந்த ஆளுங்க நானு. 2009க்குள்ள அப்பதான் எனக்குள்ள தமிழ் தேசியம் ஒரு சிந்தனை வருது. திமுக மேல ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் அந்த டைம் தான் ஏற்படுது. அது வந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து மாட்டிருக்கோம்ல திமுக. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் தமிழ் தேசியம் பேசினாங்க. பெருஞ்சித்தனார் பேசினாரு, சிவந்தி ஆதித்யநாத் பேசினாரு, பழ நெடுமாறன் பேசினாரு, எல்லாம் பேசினாங்க. ஆனா அவர்கள் பேசின தமிழ் தேசியம் வந்து 2009 வந்து உறுதி செய்யப்படுகிறது. அப்ப தமிழ்நாட்டை சார்ந்த, தமிழ் தேசியம் சார்ந்த, தமிழ் உணர்வுள்ள ஒருவர் தமிழ்நாட்டை ஆண்டு இருந்தா அங்க நடக்க விட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சீமான் வந்து அவர் சிவந்தி ஆதித்யநாத் வச்சிருந்தார் நாம் தமிழர் அப்படின்னு சொல்ற கட்சி. அந்த கட்சியை வந்து இயக்கமா மாற்றாரு. அந்த இயக்கம் தான் வந்து இப்ப தமிழ் தேசியமா உருப்பெற்று ஒரு அடையாளமா தமிழ்நாட்டுல 10 வருஷமா. அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சவெல்லாம் காணாம போயிட்டாங்க. சீமான் அவர்கள் வந்து சசின் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு ஆள் வந்து அவர் மேல 1000 விமர்சனங்கள் இருக்கு சீமான் அவர்கள் மேல. ஆனா அவர் சஸ்டைன் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா இங்க திராவிட கட்சிகள்லாம் வந்து அப்படிலாம் வாழ விடாது. ஓகேங்களா? இதுதான் வந்து நடந்து அதன் பிறகு வந்து நான் தொடர்ந்து வந்து அரசியல் களங்கள்ல வந்து பயணிச்சேன்.